ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு தந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, கடந்த 4 நாட்களாக நான் தானியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய பரிசுத்த ஜீவியம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, அனுதினமும் தவறாத ஜெபம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற சோத்திர பலி, அதோடு கூட தானியேல் திருவசனத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கிறவனாகவும் காணப்பட்டான்னு சொல்லி கடந்த 4 நாட்களாக தானியேலை குறித்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று தானியேலுடைய விசேஷித்த குணங்கள், தானியேலுடைய விசேஷித்த குணங்களிலே 5வது, அவனுடைய தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்திட காரணம் தானியேலின் ஐக்கியம் தேவனோடு இருந்தது. அந்த தேவனோடு இருந்த அந்த ஐக்கியம்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெயத்திற்கு ஒன்று பரிசுத்த ஜீவியம், தவறாத ஒரு ஜெபம், ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்திலே திருவசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு கிருபை, இவைகள் இருந்தது. இந்த நாள் நான் உங்களோடு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன? தானியேலின் உபவாசம். தானியேல் எந்த ஒரு காரியங்களானாக இருந்தாலும் சொல்லிதான் தேவ சமூகத்திலே அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை, உபவாசித்து விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் போகாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து கூட சொல்லியிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவியிலும், நம்முடைய ஆத்மாவிலும், நம்முடைய சரீரத்திலும் பலன் கொள்கிறது மாத்திரமல்ல, தேவனோடு உள்ள உறவாடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் சொன்னால், ஆண்டவருடைய அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய 5வது காரியம் உபவாசம். தானியேல் 9ஆம் அதிகாரம் அந்த 3, 4 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே சொல்கிறது என்ன சொல்கிறது? நான் உபவாசம் பண்ணி தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பயங்கரமான தேவனே என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் அதை படிக்க கேட்டோம். அன்பு, நான் அதாவது தானியேலாகிய தேவனுடைய மனுஷன், அவன் என்ன செய்தான்? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நெகேமியாவுடைய காரியத்திலே சொல்லுகிறது, ஆண்டவருடைய எருசலேமை குறித்து அவன் கேள்விப்பட்டவுடனே இருதயம் துக்கித்தது. அவன் தேவன் உபவாசித்து அழுது மன்றாடி ஜெபித்த பொழுது அந்த எருசலேமுடைய அலங்கம் கட்டப்பட்டது போல இந்த தேசத்துக்குள்ளே நடக்கிற சில பாட்கடிப்புகள், சில வர இருக்கிற ஆபத்துக்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது, இந்த தானியேல் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும்
தேட என் முகத்தை அவருக்கு நேராக மாற்றிருப்பினேன். இந்த தானியனுடைய முகத்தை தேவனுக்கு நேராக திருப்பினான். தேவனுக்கு நேராக திருப்பின காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில உபவாசம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி, தேவனுடைய பிள்ளைகளே ஒடுக்கி, உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும்னு சொல்லி நம்முடைய ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பாட்டை பாடியிருக்கிறார். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாருங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அருமையானவளே, அதனால உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளரணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளர. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அருமையானவளே, இதை அறிந்த தானியேல் என்ன செய்தான் தெரியுமா? அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி? உபவாசம் பண்ணி அவன் ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறான்? ஆண்டவர் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார். அதாவது உபவாசம், ஜெபம், விண்ணப்பம், இந்த மூன்றையும் முன்னே வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினேன், பாவ அறிக்கை செய்து, என் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்று சொல்லி உபவாசித்து அந்த பயங்கரமான தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அந்த உபவாசம் பண்ணின பொழுது ஜெயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னார். பாவ அறிக்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நெகேமியாவும் ஆண்டவரே, நானும் என்னுடைய பிதாக்களும் பாவம் செய்தோம் என்று பாவ அறிக்கை செய்தான். இதுபோல இந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை தான். ஆண்டவர் சொல்ல, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, ஏதோ அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகளை செய்திருந்தால் என்னை மன்னியப்பான்னு சொல்லிக்கிட்டு பாவத்தை அறிக்கை செய்து, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று நான் உங்களோடு பேசினேன், மறுபடியும் பேசியிருக்கிறேன். அந்த பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு, ஆண்டவரே, உம்மிடத்தில் உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்வர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி அவன் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த பாழ்கடிப்பையெல்லாம், அழிவையெல்லாம், ஆபத்தையெல்லாம் ஆண்டவரே நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கின்ற ஒரு நல்ல குணங்கள் தானியேலுக்குள் இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நல்ல குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த உபவாசிக்க வேண்டிய வாஞ்சை, தாகம், ஆர்வம் அவனுக்குள் இருந்தது. தேவனுக்கும் அவனுக்குள்ள ஒரு உறவை பலப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்தான்? உபவாசித்து ஜெபிக்கிறவனாக இருந்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அது என்ன சொல்லுகிறது? 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அருமையானவரே சொல்லுகிற மாயைக்காரரை போல. சிலவங்களுடைய வாழ்க்கையில உபவாசம் எடுத்துட்டாலே
முகவாடல் வந்துடும். ஆனால் சிலவங்க உபவாசம் எடுத்துக்கிட்டு ஊர் பூரா போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் உபவாசம் என்று சொல்லுவாங்க. அங்கே சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். நம்முடைய உபவாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, குறைந்தபட்சம் உபவாசம் எடுக்கிற நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் ஒரு 4 மணிக்கூறாவது ஜெபிக்காதபடிக்கு இருக்க வேண்டாம். இன்னைக்கு சிலவங்க உபவாசம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்க, அவர் தன்னுடைய கடமைகளை செய்கிறாங்க, தேவனுடைய பாதத்தில் இருக்கல, வேதத்தை படிக்கல, அருமையான ஜெபிக்கல. காலையில் வந்த உடனே காலையிலேருந்து போய் மாலையில் வந்து இன்னைக்கு சாயந்தரம் பூரா நான் உபவாசம் எடுத்தேன்னு சொன்னால் அது உபவாசம் அல்ல, அது பட்டினி. நீ உபவாசம் எடுத்தால் தேவன் உன்னுடைய முகம் சொல்லுகிறது, நீ அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நீ தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். தேவப்பிள்ளை இராதேயுங்கள். அந்த உபவாசம் எடுக்கும் பொழுது நம்முடைய முகம் நிச்சயமாய் பிரகாசிக்கும் என்று சொல்கிறது. அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முக சிலவங்களுடைய வாழ்க்கையில் மனுஷன் காணணும்னா உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மனுஷர்கள் வாடலாய் இருக்கு, மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நீ உலகத்தில் காட்டும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள பலன் முடிஞ்சு போச்சு, ஆண்டோடைய பலன் வராது. ஆனால் இந்த தானியலுக்குள்ளே மாய்மாலம் இல்லை. இந்த தானியலுக்குள்ளே அந்த பரிசுத்த ஜீவியம், தவறாத ஜெபம், நன்றி செலுத்துகிற சோத்திரபதி, அந்த திருவசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம், தேவ பிள்ளைகளை இவைகள் எல்லாம் வைத்து விட்டு தான் அந்த உபவாசத்தோடு தேவனை நோக்கி அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறதை நாம் அறிய முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய பல காரியத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. சிலங்க உபவாசம் எடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இருந்தார், அவருடைய பேர் ஜஸ்டின். திடீர்னு ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் நான் 41 நாள் உபவாசம் எடுக்கிறேன் பாஸ்டர் சொன்னார். அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு நான் வருவதற்கு முன்பதாக அந்த சபைகளை என்ன செய்வேன், நான் அடிக்கடி போய் சண்டே ஆராதனைக்கு போவேன், மக்களுக்கு செய்தி கொடுப்பேன். அவர் 41 நாள் உபவாசம் எடுக்கிறான்னு சொன்னோன்னு என்ன கூப்பிட்டாரு, நான் போனேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 41வது நாள் உபவாசம் முடியக்கூடிய சமயத்தில் சொல்லப்போனால் ஒரு 2 லிட்டரு இருக்கும் திராட்சை பழத்தை புழிஞ்சி அப்படி மனைவி கொடுக்குறாங்க. உபவாசம் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, பாஸ்டர் அவர் சோறு சாப்பிட மாட்டார், ஆனால் குறைஞ்சது ஒரு 40 பாக்கெட்டு கடலை முட்டாசியாவது போயிருக்கும், குறைந்தது பாஸ்டர் ஒரு 3-4 ஏத்தங்கொலையாவது போயிருக்கும் பாஸ்டர், 3-4 ஏத்தங்கொலை போயிருக்கும் கடலை முட்டாய். ஆனால் சாப்பிட மாட்டார். நான் சோறே தொடலை. அந்த உபவாசத்தை முடிக்க நானும் போயிருக்கேன். சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, சிலவங்களுடைய வாழ்க்கையில் சில சோறு சாப்பிட மாட்டாங்க, சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, இட்லி சாப்பிட மாட்டாங்க, கண்ட பழங்களை சாப்பிட்டு சின்ன சின்ன பொருட்களை சாப்பிட்டு உபவாசம். இது உபவாசம் அல்ல தேவனுடைய, இது பட்டினி, சாப்பாடு பட்டினி என்று சொல்ல முடிகிறது. ஆனால் இன்னைக்கு அந்த உபவாசம் எடுக்கிறத சபையார் எல்லாருக்குமே தெரியும். பாஸ்டர் 41 நாள் உபவாசம் எடுக்கிறாரு. நம்ம உபவாசம் எடுப்பது தேவ பிள்ளைகளே, உன்னுடைய மனைவிக்கு தெரியணும், உன் பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆனால் மேக்சிமம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு நீ உபவாசம் எடுக்கிற நாட்களிலே நீ குறைந்தபட்சம் 4 மணிக்கு சொன்னேன், குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணிக்கூறாவது அந்த ஜெபத்தில் இல்லாவிட்டால் அந்த உபவாசம் வீணான உபவாசம்.
அது பட்டினியினால் உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த மாயக்காரரை போல உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகத்தை வாட பண்ணுகிறார்கள். அவங்க தங்கள் பலனை இங்கே அடைஞ்சிட்டாங்க. தேவனுடைய பலன் இல்லை, உலகத்தினுடைய பலன் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமைக்கு தேசத்தில் ஓடுது. அடுத்தது சொல்கிறது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் பாருங்கள் என்ன சொல்லி, உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது. எடுக்கிற உபவாசம் அது மனுஷருக்கு காணப்படாதபடிக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன்னுடைய முகத்தை கழுவு. பாருங்க, என்னங்க முகத்தை கழுவு. நீ உபவாசிக்கும் பொழுது மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் போ. வெளிரங்கமா நிற்காத, அந்தரங்கத்தில் போய் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படிக்கு உன் தலைக்கு எண்ணெய் பூசு, உன் முகத்தை கழுவு. முதல் தலைக்கு எண்ணெய் வை, உன் முகத்தை கழுவு, நீ ஃப்ரெஷ்ஷா இரு. ஏன்னா உலக தலைவரோடு, இந்த உலகத்தை படைத்த தலைவரோடு பேசுவதற்கு, அவரோடு தொடர்பு கொள்வதற்கு நீ உபவாசம் பண்ணுகிறாய். உபவாசம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட போய் துக்கமுகமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனாலே என்ன சொல்கிறது, அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலை கத்தர் கொடுப்பா. வெளியரங்கமாய் பதிலை கொடுப்பா. அன்பானவர்களே, இதோ இதை பள்ளியாடியை சேர்ந்த ஒரு அன்பான போதகர் சென்னையில் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள், அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை, இன்னைக்கு இந்த சபையில் ஒரு 25,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். அவருடைய அந்த ஊழியத்துடைய ஜெயத்துக்கு காரணம் என்ன, அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு காரணம் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய அந்தரங்கத்தில் இருந்து ஜெபித்து 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 அவருடைய வாழ்க்கையிலே அநேக சபைகளை உருவாக்கினார், தேவ பிள்ளைகளை உருவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் ஜெபிக்க வரக்கூடிய நேரத்தில், அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறாப்பா, அவனுக்கு பதில் கொடுங்க, என்ன நம்பி வரல, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, பதில் கொடுங்கன்னு சொல்லி இந்த பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாராம். அவரை கிட்ட விட்டது போலப்பா, இன்னும் நாளைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு பதில் கொடுங்க, உங்களை நம்பி வந்துட்டேன், என்ன நம்பி வரலப்பா, பதில் கொடுங்கப்பான்னு சொல்லி உரிமையோடு தேவ சமூகத்தில் ஒரு மனுஷனுடைய காரியத்தை சொல்லி ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, நீ அந்தரங்கத்தில் இருந்தால் கர்த்தர் வெளிரங்கமாய் உனக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பா, வெளிரங்கமாய் பதிலை கொடுப்பா. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம், உபவாசிக்கிற ஜெபம் அவருடைய வாழ்க்கையில இருந்தபடினாலே, அவருடைய ஜீவியத்தில் இருந்தபடினாலே அந்த தானியேலின் காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம் தேவனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறது? நீங்கள் உபவாசிக்க வேண்டும். சில உங்களுடைய வாழ்க்கையில் பிரஷர் வியாதி, சுகர் வியாதி, பலவிதமான வியாதி காணப்படுது தேவனுடைய பிள்ளைகளே. அதனால ஒன்று, ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா உபவாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் மணவாளன் தம்மோடு கூட இருக்கக்கூடிய சமயத்தில் உபவாசிக்க வேண்டிய அவசியமோ என்று இயேசுவே சீசர்களை பற்றி மற்றவர்கள் குறை சொன்ன பொழுது அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேறு ஒன்றினாலும் போகாது சொன்னது போல, அதாவது தேவனுடைய எந்த சுகர் வியாதி இருந்தாலும் சரிதான்,
பிரஷர் இருந்தாலும் சரிதான், உனக்கு 2 மணிக்குள் சாப்பிடாம இருக்க முடியாதா? இருக்கலாம். அந்த 2 மணிக்குள் தேவ சமூகத்தில் இருக்க முடியாதா? இருக்கலாம். ஆண்டவர் கேட்கிறார், இருக்கலாம். ஆனா எந்த விதத்தில் சாக்கு போக்கு சொல்லுகிறது? உலகத்திலே என்ன செய்து விட்டு பெருகிவிட்டது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரணம் என்ன? மனுஷர்கள் காணும் பொருட்டு நம்முடைய உபவாசத்தை நிறுத்திவிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது, அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உன்னுடைய ஜெபத்தை பார்த்து அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற நம்முடைய பரம தகப்பன், வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிற நம்முடைய பரம தகப்பன். அன்பானுடைய அப்போஸ்தலர் என்ன சொல்கிறது? 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? படிப்போம். அந்திரேயா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் ஏரோதனுடனே கூட மனாய் என்னும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களுமாய் இருந்தார்கள். பாருங்கள், இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள், இவர்கள் போதகர்களாக இருந்தார்கள். தேசத்தை குறித்து எச்சரிக்கிற தீர்க்கதரிசி, போதகர்கள், இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவு பிள்ளை இருக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்னங்க தேவ பிள்ளைகளே, இது என்ன? ஊழியத்துடைய விரிவாக்கப்படுவதற்கு, 4 பேர் சேர்ந்து செய்வதற்கும், இந்த நாட்களிலே ஊழியத்துடைய பாதை விரிவாக்கப்படுவதற்கும், பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய மனசிலே தோன்றுகிறது, பர்னபா ஒரு பக்கத்தில் போனா என்ன, பவுல் ஒரு பக்கத்தில் போனார். 2 பேருக்குள்ள நல்ல டேலண்ட் இருக்குது. ஆண்டவருடைய சமூக தீர்க்கதரிசிகள் அல்லவா, தேவ பிள்ளைகளே, போதகர்கள் அல்லவா, இவர்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் இவர்களை பிரித்துவிடு என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். அதற்கு பிறகு ஊழியத்துடைய எல்லைகள் தேசத்தில் பெரிதாக மாற்றப்படுகிறது. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். தேவ பிள்ளைகளே, ஒன்று சொல்கிறேன், நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு உபவாசம் தேவை. ஆணுடைய ஊழியத்தை செய்வதற்கு உபவாசம் தேவை. குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உபவாசம் தேவை. நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாக இருப்பதற்கு உபவாசம் தேவை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்து சத்தத்தை உயர்த்தின்னு சொல்லி ஏசாயா 58 அந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்ட உபவாசத்தை குறித்து ஏசாயா 58 சொல்லுகிறது. அதனை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது? பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை, வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கொடுக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளை சிலவங்களுடைய வாழ்க்கையில உபவாசம் எடுப்பார்கள், நல்ல உபவாசம் எடுத்து ஜெபிப்பார்கள். காலையில் உள்ள சாப்பாடு, மத்தியானத்தில் உள்ள சாப்பாடு, என்ன செய்வேன், சாயந்தரம் சாப்பிடக்கூடிய சமயத்தில் இந்த டோட்டல் காலை மத்தியானம் சாயந்தரத்தோட சாப்பாடு டோட்டல் அடிச்சிடுவாங்க, வாயில் தூக்கி போட்டுருவாங்க. தேவப்பிள்ளை அதல்ல, நீ உபவாசம் எடுக்கும் பொழுது அந்த உபவாசம் ஒருவேளை பசித்தவன் எவனாவது இருக்கிறான்னா அன்னைக்கு அந்த ஆகாரத்தை வெறுக்கணும், நீ கொடுப்பதற்கு மனசு வரணும். அதுதான் கர்த்தர் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தையும் கொடுக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உன்னுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? தேவ ஜனமே, சத்து ஜீவியத்திலே சிந்தித்துப்பார். அந்த தானியேலின் காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்ததற்கு 16 வயதிலே எடுத்த தீர்மானம் 80வது வயதிலே ஜெயமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஜீவியம், தவறாத ஜெபம், ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம். அவன் தானியேல் திருவசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருந்தான். ஆனால் இன்றோ அவனுடைய ஜீவியத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவனாக இருந்தான். அந்த உபவாசம் என்ன செய்தது? தானியேலுடைய வாழ்க்கையிலே அது பெரிய பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன்னுடைய பிசினஸாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் உன்னுடைய பணமோ உன்னுடைய படிப்போ தேவனுடைய பிள்ளைகளே அதிகமாக உன்னை உயர்த்துவது இல்லை. படிப்பு உயர்த்தி இருக்கிறது, பணம் உயர்த்தி இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய உயர்வு கடந்து வருவது இல்லை. அந்த ஆவிக்குரிய உயர்வு உன்னுடைய ஜீவியத்திலே கடந்து வரும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். அந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவை என்று சொன்னார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஜெயத்தை தருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் அந்த யோசேப்புடைய சிரசிலே கர்த்தர் ஊற்றினார். யோசேப்புடைய சிரசிலே ஊற்றினார். ஆதியாக 49ஆம் அதிகாரம் அந்த 22 நீ 26ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளே அங்கே சொல்லுகிறது, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். 25ஆம் வசனத்தை படியுங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிட்டு அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆகிவிட்டது. உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகுகிற ஆசீர்வாதத்தினாலும் சலங்களுக்கும் கற்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அது வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அந்த வருஷத்தில் 100 மடங்கு மேனியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, உபவாசம். அந்த உபவாசம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? பெரிய பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த தானியேலுடைய காரியங்களிலே ஜெயத்திற்கு அந்த முக்கியமான காரியங்கள் என்ன? அவருடைய உபவாசம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த தானியேலை போல நான் உபவாசம் எடுக்கிற நாட்களில் அங்கிங்கமாக அலையாதபடிக்கு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த சமயத்தை எனக்கு தார். அந்த உபவாசம் பண்ணும் பொழுது முகவாடலா இராதபடிக்கு ஆண்டவரே, தலைக்கு நான் எண்ணெய் வைக்கணும், முகத்தை கழுவணும், உம்மோடு பேசணும். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறோம். இந்த சரீரத்துக்கு வேண்டிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உபவாசிக்க வேண்டிய பலனை கர்த்தர் கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக என்று சொல்லி உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.